3 வருஷமா அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாமா. அவன் 3 வருஷம் டைம் முடிஞ்சோடனே காலி பண்ண சொல்லிட்டாங்க. கொடுக்குறதும் கொடுக்க வைக்கிறது எல்லாம் நீ தான். அவன் போய் சொல்கிறான், நான் வந்துட்டேன். இங்கேருந்து கொடுத்துருக்கேன். இங்கேருந்து போச்சோன்னா எதனா ஒரு வழி காமிச்சுன்னா அங்கே போய் பண்ணுவேன். இதுதான் நம்ம வந்து இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் தான் இயற்கை, இயற்கை தான் நம்ம. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதனால தான் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஒயிட்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னு அர்த்தம், இயற்கையை நோக்கி பயணிக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா இது இயற்கை இருந்தால் அதாவது இல்லை. அதுதான் பட் நிறைய சித்திரங்களெல்லாம் காவி உடையதான். அது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து பிளட்டு என்ன கலரு, விந்து என்ன கலரு, வெள்ளை. கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவப்பு வெள்ளை மட்டாச்சு வச்சுருப்பாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் காவி கலர் வந்துடும். ரெட்டையும் ஒயிட்டையும் மிக்ஸ் ஆச்சுன்னா காவி கலர் வந்துடும். இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர, ஸோ நான் அதை நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, விஷயம் அதுதான். அது தத்துவம். இது சிவப்பு கருப்பு வெள்ளை எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. பின்னெல்லாம் வச்சு படைக்கக்கூடாதுமா. அதெல்லாம் மூட பழக்க வழக்கம். அவ்வளோவே சொல்கிறாரு. இந்த கருமாதி பர்த்டே கொண்டாடுறது, இந்த மாதிரி காரிய சடங்குகள்லாம் பண்ணுறதுலாம் செய்யக்கூடாது. அது வந்து உண்மையாலுமே அது ஒரு மூளை இல்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறார். அது தேவையில்லாது. அன்றைக்கி நாளில் அவங்கள நினச்சி, அந்த ஆத்மாவை நினச்சி, ஒரு எதுக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு நீ சாப்பாடு கொடு.